அம்மா உங்களை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டும் போது அண்ணி அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்களா? அண்ணனுக்கும் எல்லா உண்மையும் தெரியும்ல. அவன் அம்மாவை சமாளிச்சிருக்கலாம்ல. அண்ணிய வீட்டுக்கு அவன் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அதெல்லாம் பண்ணல. அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு அண்ணிய நடு தெருல விட்டுட்டான். அவெல்லாம் மனுஷனே கிடையாது, மிருகம். மிருகத்தெல்லாம் இப்படிதான் யாழினி பண்ணணும். அத கூட பொறுத்துக்கலாம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அம்மா பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கான் அந்த அயோக்கிய. உலகத்துல இப்படிலாம் ஒருத்தன் இருப்பானா? அவனெல்லாம் உள்ள வச்சு லாடம் கட்டணும். அப்பதான் ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களை பார்த்தா பயம் வரும். எல்லாம் சரிதாமா, நீ நியாயத்தை தான் பேசுற. ஆனா உன் அம்மாவும் அண்ணனும் இதை புரிஞ்சுப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஓ மேலதான் அவங்க கோவம் இருக்கும். இருந்துட்டு போட்டோம். இந்த விஷயத்த இந்த சூழல்ல சொல்லலனா வேற எப்பவுமே யார்கிட்டயுமே சொல்லி புரிய வைக்கவே முடியாது. நிச்சயமா என் அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இத்தனை வருஷமா துளசி அண்ணிய கொடுமை பண்ணதை நினைச்சு அவங்க குற்ற உணர்ச்சியே அவங்க மனச மாத்தும். அவங்க மனசாட்சி குத்துதோ இல்லையோ, இன்னைக்கு நீ போடல துளசி அக்கா அனாதல்ல, அவங்களுக்கும் தட்டி கேட்க ஒரு குடும்பம் இருக்குன்னு ஓ மூலமா தெரிஞ்சு போச்சு. ஆனா இதனால உன் மேலதான் உங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் உன் மேல கோவம் அதிகமா இருக்கும். அவங்க என்ன வெறுத்து ஒதுக்குனா கூட எனக்கு பரவாயில்ல. துளசி அன்னைக்கு வாழ்க்கை கிடைக்கணும், அந்த வாழ்க்கையும் நியாயமா கிடைக்கணும். என்ன ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறதுக்கு என் புருஷன் இருக்காரு. அவர் கையில கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டுனாலும் சந்தோஷமா நான் வாழ்வேன். எந்த கஷ்டத்திலயும் என் அம்மா வீட்டு வாசப்படியில மட்டும் நான் நிக்கவே மாட்டேன். பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப பொறுப்பா பேச ஆரம்பிச்சிட்ட. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு பெருமையாவும் இருக்கு, பொறாமையாவும் இருக்கு. என்ன ரொம்ப கொடுத்து வச்சவரு. செல்வி, சாப்பாடுலாம் ரெடியா? ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் செல்வா, ஃபாரின் போற மாதிரி Dress எல்லாம் எடுத்துட்டு போறீங்க? நீங்க ஏன் அண்ணி காலையிலே வெந்த புண்ணுல வேலை பாச்சிருங்க. ஃபாரின் கனவெல்லாம் எப்போ மூட்டை கட்டி வச்சாச்சு. சரி, பெயிண்ட் அடிக்க போறதுக்கு எதுக்கு Dress எல்லாம்? இல்ல, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போனா நாஸ்தி ஆயிரும்ல, அதான் ட்ரெஸ் எடுத்துட்டு போறேன். அகதி முகாம்ல இருக்க பெரியங்கள்லாம் இப்படித்தான் காலேஜுக்கு போற மாதிரி பெண்ணுங்களை சைட் அடிக்க போறாங்க. ஓ, நீங்களும் அவங்கள மாதிரி ஆயாச்சா? வேற என்ன பண்றது, நானும் அவங்கள மாதிரி ஆயிட்டேன். சரி, இது செல்விக்கு தெரியுமா? ஏன் எது கேக்குறீங்க? இல்ல, அகதி முகாம் பசங்களை மாதிரி காலேஜ் பொண்ணுங்களை சைட் அடிக்க போறீங்களா, அதுக்கு கேட்டேன். ஏன் அண்ணி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? செல்வி வரா. இந்தாங்க. இங்க பாருங்க செல்வா, உயரத்துல ஏறி வேலை எதுவும் பார்க்காதீங்க. முகத்துல கர்ச்சிப் கட்டிக்கோங்க. செவரெல்லாம் தேய்க்கும் போது டஸ்ட் அலர்ஜி வருங்க. பெயிண்ட் சரியான கெமிக்கலுங்க. அப்புறம் 2 நாள் வேலை செஞ்ச காசு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணணும். அதுக்கு கஞ்சியோ கூலோ குடிச்சிட்டு வீட்லயே இருந்துடலாம்ல. பதிவு செஞ்சு வச்ச மாதிரி தினமும் காலையில் இதே சொல்றேன். ஆரம்பத்துல ஒத்துக்காம சுகமில்லாம போச்சு, அதுக்காக இப்படியே இருந்துருவோமா? செல்வா, புருஷன் மேல பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கறையில தானே சொல்றா, அதுக்கு எப்படி கோவப்படுறதா? இங்க பாருங்க செல்வா, நீங்க கொண்டு வர 500 ரூபாய் காசு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில செலவு பண்ண முடியுமா? பொம்பளைங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, இனி தப்பிக்கவா முடியும்? என்ன தம்பி, ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்க கிளம்பிட்ட? எட்டாத பழம் புளிக்குன்னு பட்டாதானே தெரியும், அதான் இங்கே வேலை கிளம்பிட்டேன். என்னடா தம்பி, ஒரு தடவை தோத்து போயிட்டா வாழ்க்கைய போயிட்ட மாதிரி பேசுற. உங்களுக்குலாம் அனுபவம் பத்தல. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடியார்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இங்க பார், எட்டாத கனியை ஏணி போட்டு ஏறி பறிக்கணும் தம்பி. அண்ணே, வேலை கிளம்பிட்டேன், விஷயத்த சொல்லுங்க. இங்க பார், நீ கூலி வேலைக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்க, நான் உன்னை கோடீஸ்வரன் ஆகிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். இங்க பார், மறுபடியும் ஃபாரின் போறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணே, ஆளை விட்டா போதுண்ணே. இனிமே எனக்காக எவரும் உதவி செய்ய முடியாது. எங்க சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. பட்ட கடனை திரும்ப கட்டவே எங்க வாழ்நாள் போதாது. முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது செல்வா. முயற்சி செஞ்சா முடியாதது எதுவுமே இல்ல. அண்ணி, வாயில பேசுறது காசு தேவையில்ல, வாழ்க்கையை வாழ்றது காசு தேவை. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. செல்வா,
நீ கோவத்துல பேசுறப்பா. அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவு தட்டும். அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். முயற்சி செய்யாம முடியாதுன்றது குழந்தைத்தனம்டா. இப்படிதான் இன்னைக்கு பேசி ஆசையை காட்டுனீங்க. இப்ப கை காலெல்லாம் உருப்படியா இருக்குது. இப்பதான் உழைச்சு நாங்க நிம்மதியா வாழ்றோம். இது உங்களுக்கு பிடிக்கலையா? செல்வி சும்மா இரு. அண்ணே, இவங்கெல்லாம் விரக்தியில பேசிட்டு இருக்காங்க. யாழினி வரட்டும், நீங்க யாழினி கிட்ட பேசுங்க. சரி, நீ முதல்ல யாழினி வர சொல்லு. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். முதல்ல அது செய். வர சொல்லு. யாழினியே வந்துட்டா. யாழினி வாமா, நல்ல டயத்துல வந்த. இப்ப உன்னை தேடிதான் இங்க வந்தேன். உங்ககிட்ட நிறைய பேசணும். என்ன விஷயம்? நிறைய பேசணுமா? வா, அப்படி போய் பேசலாம். என்ன யாழினி பேசாம இருக்க? நாங்க படுற கஷ்டம் தான் உங்களுக்கு தெரியும்ல. புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த பாருமா, செல்வாவை அனுப்புறதுக்காக என்கிட்ட காசு வாங்கினவன் இப்ப 2 பேரை லண்டனுக்கு அனுப்ப சொல்லி சொல்றான். நானும் செல்வாவையும் தர்மாவையும் அனுப்புறதா சொல்லிட்டேன். ஆனா சந்தோஷமான தகவலா இருந்தாலும் என்னால சந்தோஷப்பட முடியலம்மா. போன தடவை மாதிரி நான் கட்டின கோட்டை மண்கோட்டை ஆயிடக்கூடாதுமா. இது நம்பிக்கையான வாய்ப்பு தான். திரும்ப இது கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அதனாலதான் 2 பேரையும் அனுப்புறேன்னு கூட சொல்லிட்டேன். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குமா. என்னன்னா, நல்ல தகவலோட சேர்த்து கெட்ட தகவலையும் கொண்டு வந்திருக்கீங்க. ரெண்டும் கலந்தது தானம்மா வாழ்க்கை. முதல்ல 10 லட்ச ரூபா கட்ட சொல்றான். இது பாதி பணம் 2 பேருக்கு சேர்த்து தான் கட்ட சொல்றான். மீதி அவங்க லண்டன் போய் இறங்கினதுக்கு அப்புறம் கொடுத்தா போதும். நான் இதை செல்வா கிட்ட சொன்னம்மா, அவன் வெளிநாடே வேணான்றான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாய்ப்பை நழுவ விட மனசு இல்லம்மா. அதனால தான் கேட்கிறேன். எங்களோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா? எங்களோட கை காலை தவிர வேற எதுவுமே இல்ல. இருந்த ஒரே ஒரு வாய்ப்பும் கை நழுவி போயிடுச்சு. தவணைக்காரன் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறான். இந்த சூழ்நிலை எல்லாம் புரிஞ்சதுனாலதான் செல்வா அப்படி சொல்லிருக்கான். செல் அடிச்சு செதறின மாதிரி எங்க கனவெல்லாம் செதறி போச்சுனா அளவுக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு நானும் யோசிக்கிறேன். என்ன யாழி, செல்வா தான் அந்த மாதிரி பேசுறானா? நீயும் அதே மாதிரி பேசுறியம்மா. இருக்கிற சூழ்நிலையில எங்களால வேற என்ன பண்ண முடியும்? அம்மா, நல்ல முடிவு எடுக்கிற நீயே எப்படி நழுவி போனா எப்படி? வாய்ப்பு ஒரு தடவை தான் வாசக்கதவு தட்டும். வட்டிக்கு எதுவும் வாங்க முடியாதா? என்னன்னா பேசுறீங்க? தவணைக்காரருக்கு காசு கட்ட முடியல. எங்களை நம்பி யார் அவ்வளவு காசு தருவாங்க? புரியாம பேசுறீங்களே. நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாமா பேசுறேன். உங்களை நம்பி காசு தரதுக்கு ஒரு ஆள் இருக்கார். அப்படி யாருன்னா இருக்கா? நீ மனசு வச்சா நடக்குமா? எனக்கு மனசு இருக்குண்ணா, ஆனா வழி இல்ல. நான் வழி சொன்னா என் மேல கோவப்பட மாட்டியா? செல்வா லண்டன் போகணுன்ற அக்கறையில தானே நீங்க சொல்றீங்க. உங்க மேல நான் ஏன் கோவப்பட போறேன்? நீங்க நல்லது தானே நினைக்கிறீங்க. சொல்லுங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு வரேன். யாழினி, கதிரை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் கேக்குறீங்க? சும்மா சொல்லு யாழினி. எல்லா காரணத்தோட தான். நல்ல மனுஷன்தான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லையா? வேற என்னன்னா இருக்கு? நல்ல மனுஷன் தானம்மா. அப்ப அவர்கிட்ட போய் உதவி கேட்க கூடாதா? நல்லா யோசிச்சுதான் பேசுறீங்களா? முடிவு பண்ணிட்டு தாமா கேக்குறேன். நீங்க பேசுறது சரியா வராதுண்ணா. நான் யாரு, அவர் யாரு? எந்த பந்தமும் இல்லாம எப்படி? நாங்க இலங்கை தீவு மாதிரி தனியா நின்னுட்டு இருக்கோம். பேசுற மொழி ஒண்ணு தவிர மத்த எல்லாமே வேற வரியா இருக்கும்போது எந்த உறவுல என்ன கடன் கேட்க சொல்றீங்க? உறவுன்றது உருவாகிறதும் உருவாக்கிக்கிறதும் தானே. என்ன சொல்ல வரீங்க? உறவு அதுவா உருவாகலன்னா நாம தான் உருவாக்கிக்கணும். சுத்தி சுத்தி பேசாம புரியுற மாதிரி பேசுங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பின்றதெல்லாம் அதுவா உருவாகிற உறவுமா. நாம முடிவு செய்ய முடியாது. ஆனா காதல், கல்யாணம்ன்றது நாமளா உருவாக்கிக்கிறது. அத நாம தான் முடிவு செய்யணும். அண்ணா, நீங்க தலையை சுத்தி மூக்க தொடுறீங்க. கதிர் ரொம்ப நல்லவமா. அது எனக்கு மட்டும் இல்ல, உனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் சொல்றேன். அனாதையா நிக்கிறவன அருகில வச்சு உறவாக்கிக்கிட்டா அது உனக்கும் நல்லது, உன் உறவுக்கும் நல்லது. ஒரு காரியத்துல பல நல்லது நடக்கும்னா அந்த காரியத்தை தள்ளி போடக்கூடாதுமா. காலத்தை பயிர் செஞ்சிடணும், அறுவடையும் செஞ்சிடணும்.
இது பாருமா, என்ன மாதிரி எல்லாராலையும் வாழ்ந்துட முடியாது. அனுபவத்துல தாமா இது சொல்றேன். என்ன முடிவோட வந்திருக்கீங்கன்னா? வாழ்க்கை உன்னோடது, அதனால முடிவும் உன்னோடது தாம்மா. ஆனா சொல்ல வேண்டிய கடமை மட்டும் என்னோடது. இங்க பாருமா, நீ வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன்னு சொன்னியே, அது என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அந்த உரிமையில தாம்மா நான் உங்ககிட்ட கேக்குறேன். கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறியா? கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறியா? முடியாதுண்ணா, அது நடக்காது. முடியாதுன்றதுக்கு என்னமா காரணம்? கதிர் நல்ல மனுஷனா, அவர் நிம்மதியா வாழட்டும். அவரை எங்க நரக வாழ்க்கைக்குள்ள இழுக்க வேண்டாம். அவர் நிறைய உதவி செஞ்சிருக்காருன்றதுக்காக வாழ்க்கை கேட்கறது என்ன நியாயம்? இதுக்காகவே பழகின மாதிரி ஆயிடாதா? நான் வாழ்க்கையில சங்கடத்தை தவிர வேற எதையுமே பார்த்ததில்ல. ஏன் மனநிலையில நான் அவரோட சந்தோஷமா வாழ முடியாது? புள்ள குட்டி பெத்து சராசரியான வாழ்க்கைன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த ஜென்மத்துல கல்யாணம்ங்கிறது என் கனவுல கூட வராதுண்ணா. அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா அதுவே எனக்கு போதும். இல்லையாணி, காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சிக்கமா. சரி, நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல? உங்க முடிவை தேர்ந்தெடுத்த வாழ்க்கைய சாதாரண வார்த்தையால விளக்கிட முடியுமா? முடியாது இல்ல? அந்த மாதிரி தான் நானும். என் குடும்பத்துக்காக நான் வாழ்றேன். எனக்காக வாழ எனக்கு விருப்பம் இல்ல. சரிம்மா, இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். 5 லட்ச ரூபா இந்த செல்வா மட்டுமாவது லண்டனுக்கு அனுப்பிடலாமா? கதிர்கிட்ட கடனாவது 5 லட்ச ரூபா கேளு. கதிர் பைனான்சியர்கிட்ட லாரியை வச்சு பணத்தை ரெடி பண்ணி தருவாமா. செல்வாவை அனுப்பிடலாமா? அண்ணா, நீங்க என் மேல காட்டுற அக்கறை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பழகுனது பணத்துக்காக தானே கதிர் நினைச்சிட்டாருனா, ஈழ தமிழச்சி ஈன்னு பல்ல காட்டி பணம் கேட்டான்னு கேவலமா நினைச்சிட மாட்டாரு? சச்ச, என்ன யாழ்னி, வாழ்க்கையில கடன் வாங்காத மனுஷன் இருக்கானா? கடன் கேட்கறதுக்கு காரணம்லாம் பார்க்கக்கூடாதுமா, தேவைதான் பார்க்கணும். கடன் வாங்கி திரும்ப கொடுத்துட்டா என்னம்மா குடியா முழுகிட போகுது? நீங்க சொல்றது சரியா கூட இருக்கலாம். ஆனா நல்லா பழகின இடத்துல நஞ்ச விதைக்க நான் விரும்பலன்னா. நடுவுல நான் இருக்கும்போது நீ ஏமா நஞ்சா நினைக்கிற? ஒன்னும் யோசிக்காத. நான் செல்வாவை லண்டன் அனுப்புறதா சபதம் எடுத்திருக்கேன். அவனை அனுப்ப வேண்டியது என் கடமைம்மா. நீ தலையை மட்டும் ஆட்டுமா. கதிர்கிட்ட நான் பேசுறேன். இப்பெல்லாம் நெருப்பாத்த கடக்கிற மாதிரி ஆயிடுச்சு வெளிநாடு போறது. அந்த வாய்ப்பை இழக்க வேணாமா. யோசிக்காம கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, எங்க துரதிருஷ்டம், நாங்க ஈழத்துல பிறந்து தொலைச்சிட்டோம். போர்ல தோத்தாலும் வாழ்க்கையில தோத்து போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்க வாழ்க்கை போருக்காக எவரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா. அம்மா, ஊர் கூடிதாமா தேர இழுக்கணும், தனியா இழுக்க முடியாது. உன் முயற்சிக்கு நாங்க எல்லாரும் உதவியா இருப்போம்மா. நீ கவலைப்படாத. வா போலாம். என்னண்ணே, எங்க போயிட்டு வரீங்க? புறப்பட வேண்டாமா? ஒன்றும் இல்லைப்பா, காலையிலேருந்து வயிறு சரியில்லைப்பா. ஒரே கடமுடான்னு வயிற்றை வலிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன சாப்பிட்ட? உனக்கு தெரியாமல் என்ன சாப்பிட போற? உனக்கு தெரிஞ்ச அந்த பரோட்டா தான். சரி,
ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஆஸ்பத்திரிக்கா? ஆக்சிடென்ட் ஆகி பிண அறைக்கு போனாலும் போவனே தவிர ஆஸ்பத்திரி போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, வயிற்றுல சூடுப்பா, ஒரு 2-3 நாள் போனால் சரியாக போயிடும். நீங்க ஆக்சிடென்ட் ஆனா மட்டும் இல்ல, காய்ச்சல்னு போனா கூட அங்கதான் அனுப்புவாங்க. பெணவரில் தான் இன்னைக்கு நல்ல பிசினஸ்ண்ணே. சரிப்பா, தார்ப்பா எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன், நீ இரு. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் துணிச்சலை மனவேனே. எம்ஜிஆர் பாட்டுலாம் பலமா இருக்கு. எம்ஜிஆர்னா அவ்வளவு பிடிக்குமா? இல்லையா பின்ன? இங்க பார், சின்ன வயசுல இருந்தே எம்ஜிஆர் படத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவன். எம்ஜிஆரோட தீவிர ரசிகன். தலைவன் தான்பா. ஆமா, இந்த தலைவர் அந்த தலைவருக்கு போராட்டத்துக்கு பணம்லாம் கொடுத்துருக்காருமே, அப்படியா? அட எதுக்குப்பா இது? எதுக்குன்னு கேட்குறேன். நானே நேரம் சரியில்லாம தான் இங்கே வந்திருக்கேன். நாம நல்லது பேசினா கூட சில நார வாய்ங்களுக்கு நஞ்சாதான் தெரியும். அரசியல் துரோகின்னு உள்ள தள்ளுவானுங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சுதந்திரமா பேச கூட வழி இல்லைப்பா. அண்ணே, என்ன வேணாலும் பேசலாம், இவர் தான் பயப்படுறாரு. பாரு கதிரு, பயப்பில்ல, நிம்மதியா வாழ ஆசைப்படுறேன். என்ன குரு, மூஞ்சில சந்தோஷ தவுக்கல ஆடுது? எவனாவது ஏமாந்தவன் சிக்கிட்டானா? பாத்தியா கதிரு, சந்திரிக்கா ஆட்டோ ஓட்டுறான் பாத்தியா? இங்க பார், ஏஜென்ட்னாவே தப்பானவனா தான் தெரியுதா? என்ன மாதிரி நல்லவன் இருக்க மாட்டானா? பொது புத்தி அப்படித்தானே நினைக்க தோணும். சரி, கிளம்புனான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். போலாம். எங்க கதிரு? இல்லண்ணே, லோக்கல்ல ஒரு லோடு இருக்கு, அதான் கிளம்பிட்டோம். நானும் வரட்டுமாப்பா? உங்களுக்கு விருப்பம்னா தாராளமா வாங்கண்ணே. அப்போ ஒரு நிமிஷம். சிஷ்யா, கதிரிக்கு அஸ்டண்டா நான் போறேன், நீ ஷெட்டை பாத்துக்கோ. இதாப்பா சிலோன்கார புத்தி. போற போக்கில் பஞ்சர் டயரை கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்ட பாத்தியா? சிலோன்கார புத்தி இல்ல, தமிழன் புத்தி. அண்ணே, இது மனுஷனோட சுபாவம். அண்ணே, நீங்க வேணா ரெஸ்ட் எடுங்க, நான் அண்ணனை கூட்டு போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி, போயிட்டு வா. சிஷ்யா, செட்டை பத்திரமா பாத்துக்கோ. பாக்குற பார்த்தா எங்க செட்டை வித்துருன்னு நினைக்கிறானோ? நல்லாவே லாரி ஓட்டுறீங்க. வாழணும்னா எல்லா தொழிலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் நீ வராங்க? ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. அண்ணா, என்னண்ணா? என்னம்மா இந்த பக்கம்? கடைக்கு போயிட்டு இருக்கேனா? சரி, வண்டியில ஏறு. அண்ணா, கடைக்கு போகணும்னா? வண்டியில ஏறுமா, சொல்றேன்ல, வண்டியில ஏறு. வா வாமா, காரணத்தோட தான் சொல்ற, வா. வாங்க. இல்ல ஏறுமா. இல்ல வேண்டாம் அண்ணே, விடுங்கண்ணே, அவங்க போகட்டும். ஒரு பொண்ணு போய் லாரியில ஏத்திக்கிட்டு வா. நீ நுனிநாக்குல பேசுறன்றது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவங்க ஏறட்டும். அண்ணே, சொன்ன கேளுங்கண்ணே, லாரியில பொண்ணை கூட்டு போனா தப்பா நினைப்பாங்க. இங்க இருக்கிறவங்களோட பொது புத்தி அவ்வளவு சுலபமா மாத்திடவும் முடியாது, மறைக்க முடியாது. அந்த பொது புத்தியில பூவை வச்சு நாம மாத்தி காட்டுவோம். இங்க பார், அந்த காரியத்தை நாம ஆரம்பிப்போம். கையை கொடுத்து தூக்குப்பா, கையை பிடிச்சு தூக்குப்பா. இந்த நேரம் நெஞ்சில் இல்லை பாரம், ஓரம் நீ எந்த ஓரம், ஏனோ அண்ணா, நீங்க என்ன வாமான்னு சொன்னது மாமான்னு கேட்டுச்சு. உண்மையை புரிஞ்சுக்கிட்டா சரிம்மா. கியூப்ராஜிகாரன் போற வேஷத்தை விட இது ஒன்றும் மோசமா எனக்கு தெரியல. மோசம் போயிட மாட்டேன்ற நம்பிக்கையில தான் நான் ஏறி இருக்கேன். பயணம் பாதுகாப்பா இருக்குமா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்துல நம்மளை பாதுகாக்கவும் ஆள் இருக்கத்தானே செய்வாங்க. என்ன ஹீரோ அமைதியா வராரு? ஆமா, ஒரே ஊருக்காரங்க 2 பேரும் பேசிட்டு வரீங்க, குறுக்க பேச வேண்டாமே நினைச்சேன். 3 பேரும் தமிழர்கள் தானே, பேசலாம் தானே. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல.